அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். மெட்ராஸ் ஹைகோர்ட் அதில் 2025ஆம் ஆண்டு வெளியிட்ட ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சோப்தார், ரெசிடென்சியல் அசிஸ்டன்ட், ரூம் பாய் மற்றும் ஸ்வீப்பர், கார்டனர், வாட்டர்மேன், சானிடரி ஒர்க்கர், வாட்ச்மேன் இந்த மாதிரியான பணியிடங்களுக்கு 2025ஆம் ஆண்டில் அறிவிப்பு வெளியிட்டு அதற்கு தேர்வு வைத்தாங்க. அதற்கு பிறகு அதற்கான மார்க் வெளியிட்டு லேட்டஸ்ட்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண சொல்லி உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. மினிமம் குவாலிஃபையிங் மார்க் எடுத்தவங்களுக்கு அதில் நிறைய பேர் உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ இன்றைக்கி 31 அக்டோபர் 2025 இன்றைக்கி அவங்க என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பணியிடங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணவங்களிருந்து செலக்ட் பண்ணி அவங்க நெக்ஸ்ட்டு முதல் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக அதில் அழைப்பானை மாதிரி கொடுத்து அதில் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. இப்போ இவங்க கொடுத்துருக்க லிஸ்ட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக அவங்க சொல்கிற இடத்துக்கு சொல்கிற டேட்டுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு போகணுங்க. அதற்கான ரிசல்ட்டை இப்போ தற்போது வெளியிட்டுட்டாங்க. அதை பற்றின விவரங்கள் பார்க்கலாம் வாங்க. அதில் அவங்க வெளியிட்டிருக்க அந்த அறிவிப்பில் உள்ள பிடிஎஃப் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 72 மற்றும் 73 2024 சொல்லிட்டு 6/4/2025 அப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேவா? அந்த போஸ்ட் நான் முதல்ல சொன்னது போல் சோப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட், அப்புறம் ரூம் பாய், அடுத்து ஸ்வீப்பர், கார்டனர், வாட்டர்மேன், சானிடரி ஒர்க்கர் மற்றும் வாட்ச்மேன் இந்த மாதிரியான பணியிடங்களுக்கு உங்களுக்கு எந்த இடத்துல இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்னாக்க, ஆடிட்டோரியம் பில்டிங், 2nd floor, மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ், சென்னை 600104 அந்த இடத்துல தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குதுங்க. அந்த வெரிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கணும். யார் யார் கலந்துக்கணும் அப்படிங்கிறது லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எப்போலேருந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது அப்படின்னா, நவம்பர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து, அதாவது 18/11/2025 24/11/2025 வரைக்கும் நடக்குது. ஒரு நாளைக்கு 2 பேட்சாக வைக்கிறாங்க. முதல் பேட்ச் வந்து காலையில் 8:30க்கு, அடுத்து செகண்ட் பேட்ச் வந்து 1 மணிக்கு அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்க. இப்போ 18ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால 18ஆம் தேதி காலையில் 8:30க்கு ஒன்று, அது பேட்ச் 1. அடுத்து அதே 18ஆம் தேதி 1 மணிக்கு பேட்ச் 2 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அதே போல் 19ஆம் தேதி நடக்கும், 20 நடக்கும், 21, 22, 23, 24 அது மாதிரி 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நடக்குது. இப்போது ஒவ்வொரு பேட்சுக்கும் யார் யார் கலந்துக்கணும் அப்படின்ட்டு லிஸ்ட்டு அவங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 18/11/2025 அன்று பேட்ச் 1 அந்த காலையில் 8:30க்குலாம் நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8:30 மணிக்கு நடக்கும். அதில் செலக்ட் ஆன லிஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்புறம் அந்த கேண்டிடேட், அது செலக்ட் ஆன கேண்டிடேட்டோட நேம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எங்கே இருக்குன்னா, உங்கள் ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். அது உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கான்னு பாருங்கள், அதில் உங்கள் பேர் இருக்குதான்னு பாருங்கள். அதில் என்ன டேட், என்ன பேட்சில் உங்களுக்கு இருக்கோ அந்த டைமுக்கு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அவங்க மேலே சொன்ன அந்த இடத்துக்கு போயிடணும். ஓகேவா? இப்போது பேட்ச் 1 18ஆம் தேதிக்கு வந்து 8:30க்கு ஒரு 750 பேரை கூப்பிட்ருக்காங்க. அந்த 750 பேரும் அந்த 8:30க்கு அங்கே போயிட்டு நீங்கள் முடிச்சிடணும். அதே போல் அடுத்து 18/11/2025 பேட்ச் 2ன்னு சொல்லிட்டு 1 மணிக்கு, அதுலேயும் ஒரு 750 பேர் இருக்காங்க. அதில் யார் யார் இருக்கீங்க அப்படிங்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் உங்களுடைய பேர் வச்சு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் கலந்துக்கணும். அடுத்து 19ஆம் தேதி பேட்ச் 1 8:30 மணிக்கு நடக்குது. அதில் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் தெளிவாக இதை பார்த்துக்கணும், குழப்பிக்காதீங்க. உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உங்களுடைய பேரும் எந்த டேட்டுக்கு எந்த பேட்சுக்கு இருக்கோ அந்த டேட்டுக்கு அந்த பேட்ச் அந்த டைமுக்கு நீங்கள் கரெக்டாக அங்கே நீங்கள் போகிற மாதிரி இருக்குங்க. இப்போ பாருங்க, 19 1 மணிக்கு அது ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு நீங்கள் இந்த பிடிஎஃப் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு பேட்சுக்கும் வெளியிட்டது காமிச்சிருப்பாங்க. அடுத்து 20ஆம் தேதிக்கு காலையில் உள்ள பேட்ச் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். அடுத்து 20ஆம் தேதியிலேயே நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 1 மணிக்கு ஒன்று இருக்குது. ஓகேவா? அடுத்து 21ஆம் தேதி இருக்குதான்னு பார்த்துக்குவோம். 21ஆம் தேதிக்கும் இருக்குது.
அது காலையில் 8:30க்கா 1 மணிக்காங்கிறது மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள். ஓகேவா? 21க்கு மதியானம் 1 மணிக்கும் ஒரு பேட்ச் இருக்குது. நெக்ஸ்ட் 22ஆம் தேதிக்கு பார்க்கணும். சரி, பார்த்தீங்களா? 21க்கு அப்புறம் 24, 22, 23க்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னாக்க சாட்டர்டே சண்டே வருது. ஆனால் அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணேன். 18, 19, 20, அதுக்கு பிறகு உங்களுக்கு 21, அதுக்கப்புறம் 24ஆம் தேதி தான் நடக்குதுங்க. 18ஆம் தேதி இருக்குது காலையில் 8:30க்கு 1 மணிக்கு, 19ஆம் தேதி காலையில் 8:30க்கு 1 மணிக்கு இருக்குது. அதே போல் 20ஆம் தேதியும் 8:30க்கு 1 மணிக்கு இருக்குது. 21ஆம் தேதியும் காலையில் 8:30 மணிக்கு ஒரு பேட்ச், மதியம் 1 மணிக்கு ஒரு பேட்ச் இருக்குது. ஆனால் 22ஆம் தேதி 23ஆம் தேதியும் சாட்டர்டே சண்டே லீவுனால அன்னைக்கு வைக்காமல் 24ஆம் தேதி மண்டே அன்னைக்கு காலையில் 8:30க்கு ஒரு பேட்சுக்கு, அன்று மதியம் 1 மணிக்கும் ஒரு பேட்சுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. உங்களுக்கு 18ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிற அந்த வெரிஃபிகேஷன் இது வந்து 18, 19, 20, 21, அதுக்கப்புறம் 24, இந்த 5 நாளில் உங்களுக்கு நடக்குது. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் கரெக்டாக எந்த டைமுக்குங்கிறது பார்த்துட்டு அட்டன் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட் பிடிஎஃபை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இந்த ரிசல்ட் லிஸ்ட்டை. அதில் போயிட்டு செக் பண்ணுங்கள். இதில் செலக்ட் ஆனவங்க கண்டிப்பாக அந்த வெரிஃபிகேஷனுக்கு கலந்துக்கோங்க. இதில் நீங்கள் செலக்ட் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டு 2 வெளியிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ஃபஸ்ட்டு இது முடித்ததுக்கு பிறகு அது வெளியிடுவாங்க. அது நம்ம பார்க்கலாம். அதற்கான அப்டேட் வரும்போது நம்ம சேனலில் அதை வெளியிடுவோம். இதில் செலக்ட் ஆனவங்க கரெக்டாக பார்த்துட்டு இதுக்கு கலந்துக்கோங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ.